அனைவருக்கும் வணக்கம். நமது குபேர கலச அறக்கட்டளையின் முதன் முறையாக குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகளை பற்றி பேசுறதுக்கு நம்மளுடைய டீம் ரீதியாக மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2025 நடைபெற்ற குரு ராகு கேது பயிற்சியை பத்தி பேச வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி பத்தி பேச வந்திருக்காங்க. அனைவரையும் வருக வருக என வரவேற்று நம்மளுடைய அமைப்புகள் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா 2025 பாத்தீங்க அப்படின்னா இந்த 5வது மாதமே பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 நாட்களுக்கு முன்ன பின்னையே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். அதாவது மேச ராசி நேயர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன ஸ்தானத்துல இருந்த போகக்காரகனான ராகு பகவான் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தான். லாபம் அப்படின்னால எந்த ஒரு செயல்பாடுகளை எடுத்து செய்தாலும் லாபம் லாபம் லாபம்ன்ற ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா மேஷ லக்னமா இருக்கட்டும் மேஷ ராசியா இருக்கட்டுங்க அது பாதக ஸ்தானம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு எந்த செயல்பாடுகள் செய்தாலும் சற்று கவனமாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அப்போ சிந்தனை செயல்பாடுகள் தெளிவாக இருப்பதுங்கிறதோட அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு நிறைய குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் உருவாகும். 2வது சரியான போக்கஸோட நீங்க போனீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டுட்டு போகக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றதுதான். அப்போ இந்த லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தை பார்வை செய்யறாரு. அப்போ பாக்கிய ஸ்தானம் அப்படின்னா இது வரைக்கும் வெளிநாடு போகணும் இல்ல நான் வெளியூர் போகணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையிலேயே சொல்றேங்க அற்புதமான சாக்பாட்டான பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா வெளிநாட்டு கிரகமே ராகு பகவான் தான். அவர் லாபஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால வெளியூர் வெளிநாடு வருமானம் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். மேல் படிப்புக்காக செயல்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல எதிர்பார்த்த அமைப்புகள் கூடி வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா புதுவிதமான செயல்பாடுகள் கண்டுபிடிப்புகள்லாம் அவங்க நிறைய கண்டுபிடிக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பா உண்டு அப்படின்றதுதான். உங்களுடைய ராசியை ராகு பகவான் பாக்குறாரு. அப்ப நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த செயல்பாடுகளும் 5 தலை நாகம் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு இல்லாம எதை செய்தாலும் தீர்க்கமான முடிவோடு செய்யும் போது நிச்சயமாக வெற்றி வாகை சூடக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றதுதான். அதே மாதிரி கேது பகவான் சொல்லக்கூடிய கேது பகவான் பாருங்களேன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்துல இருந்து அதாவது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குலதெய்வ வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப இந்த கேது பகவான் அப்படின்னாலே ஆன்மீக கிரகம் இல்லையா. காலச்சக்கரத்துக்கும் 5வது வீடு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான மேலோட்டங்கள் ஆன்மீக ரீதியா இருக்கக்கூடியவங்களுக்கு ஜோதிடர்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பொற்காலமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேதுவின் அருளாசி பெற்ற ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்கள் 2025 உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஜோதிடர்கள் ஆன்மீக ரீதியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பொதுமக்கள் சம்பந்தப்பட்டவங்கள பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்குது படிப்புல மந்தமா இருக்கிறது இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் வரும். சோ கவனமா இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. கணவன் மனைவி உறவுகள்ல சின்ன சின்ன தகராறுகள் மறையக்கூடிய சூழல் இருக்கிறதுனால வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து போனாலே குடும்ப வாழ்க்கையில் நலமாக இருக்கும் அப்படின்றதான் இந்த ராகு கேது பயிற்சியுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. எடுத்த காரியத்தில் நீங்க தடை வருமோன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளோட செயல்படும் போது வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு கேது பயிற்சி. சரிங்களா, இப்ப நடந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். மேச ராசி நேயர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் அப்படிங்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் இல்லையா. நம்ம சொல்லும் போதே எவ்வளவு வீரியமா இருக்கு இல்லையா. அப்ப அந்த தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கும் போது அதுல ஸ்பெசிபிக்கா ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா, தனுசு தன்னுடைய வீட்டையே பார்வை செய்யறார். அப்போ நிச்சயமா இந்த காலகட்டங்கள் இந்த ராகு கேது பயிற்சியும் சரி குரு பயிற்சியிலும் உங்க வாழ்க்கையில அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு கூட்டிட்டு போறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல அப்படின்ற விஷயம் தாங்க. குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடம் மிக அற்புதமான ஒரு பலன்களை செய்யும் இல்லைங்களா.
அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வைகள் அப்படிங்கும்போது ராகு கேதுல வந்து குடும்ப உறவுகள்ல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து போகும்னு சொன்னேன். அங்க குரு பார்வை செய்யறதுனால அந்த சண்டை வந்தாலும் சமாதானமாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. அது மட்டும் இல்ல, சுப கடன் கண்டிப்பா உருவாகும். இது வரைக்கும் இடம் விற்கவே இல்லை, நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், எப்போ விற்கும் கேள்வி கேட்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் இடம் விற்கக்கூடிய சூழல் இருக்கு. அரசியல் ரீதியா இருக்கக்கூடியவங்க சற்று நிதானமாக செயல்படணும் அப்படின்ற விஷயம் தான். உங்களுக்கு நல்ல லாபமான ஒரு காலம் அப்படின்னு சொன்னாலும் கூட கேது உங்க ராசியில இருக்கிறதுனால கொஞ்சம் நிறுத்தி நிதானமா செயல்படுவது நலமான ஒரு விஷயம். படிக்கக்கூடிய குழந்தைகள் இதுவரை தடை தாமதமாக இருந்த படிப்பு மேலோங்கி நல்ல நிலைக்கு வரக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. அதே மாதிரி வயதானவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றதான். என்ன கவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? இது மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா சரியான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி பிரிஞ்சு போன உறவுகளா இருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த குரு பயிற்சி அந்த பிரிந்த உறவுகளை சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது அற்புதமா இருக்கு. இந்த ராகு பகவான் பார்க்கக்கூடிய இடத்த குரு பகவானும் பாக்குறாரு இல்லைங்களா? இந்த ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த பார்வைக்குண்டான இடம் குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது சீக்கிரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ நம்ம எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, எந்த செயல்பாடுகள் செய்தாலும் நிறுத்தி நிதானமா செய்தாலே போதுமான விஷயம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா எடுத்துக்கோங்க. மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய தன்மைகள் அப்படின்னே சொல்லலாங்க. சரிங்களா? சோ இந்த 2025 நடைபெற்ற ராகு கேது பயிற்சிகளும் சரி, குரு பயிற்சிகளும் சரி, எந்த மாதிரி பலன்கள் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிட்டோம். சுப விரயமான சொத்து, வண்டி, வாகனம், வீடு, இடம் சார்ந்த பரிணாம வளர்ச்சி ரீதியா அசட் நிச்சயமா அமையக்கூடிய சூழ்நிலை இந்த வருடம் இருக்குங்க. தாராளமா பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். சோ இதனுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நிச்சயமா ராகுவும் பாக்குறாரு இல்லைங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள்ல பரிகார ரீதியா பொதுவாவே மேஷம் அப்படின்னாலே சூரியன் உச்சமாகிற வீடு இல்லைங்களா? செவ்வாய் பகவானுடைய வீடு அப்படிங்கும் போது பழனி மலை ரொம்ப விசேஷங்க. எல்லாருமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லா ஜோதிடரும் பழனி மலை சொல்றோம் அப்படின்றதான். அதுல பெசிபிக்கா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில பகவானை வந்து தரிசனம் செய்யறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். சோ மேச ராசி நேயர்கள் பழனி மலை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியும் சரி, குரு பயிற்சியும் பொன்னான காலமாக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றியை சொல்லுவோம்.